தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, சிலந்தி ஆற்றில் உரிய அனுமதி இல்லாமல் கட்டப்படும் தடுப்பணை கட்டுமானத்தை நிறுத்த வேண்டும் என கேரள அரசிற்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். அவரிடம் பேசலாம். வணக்கம் மாணிக்கம். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கேரளா அரசு சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டி வருவதாக நாளிதழில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தேசிய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயமானது தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அந்த வழக்குல கேரள அரசு தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்த சூழல்ல இன்றைய தினம் கேரள அரசு வாய்மொழி தகவலாக ஒரு அறிக்கை தாக்கல் செய்தது. அதுல கேரளா அரசு அந்த இடத்துல தடுப்பணை கட்டவில்லை எனவும், சிலந்தி ஆற்றில் பகுதி குறுக்கே கலிங்கு போன்ற கட்டுமானம் மட்டுமே மேற்கொள்வதாகவும், இது அப்பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுடைய குடிநீர் தேவை மற்றும் தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணி என்பதையும் கேரள அரசு தரப்புல தகவலாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை கேட்ட பசுமை தீர்ப்பாயத்தினுடைய நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணன் மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அவர்கள் எந்த வகையான கட்டுமானமாக இருந்தாலும் அது வனப்பகுதியில் கட்டப்படக்கூடிய கட்டுமானம், அதற்கு உரிய அனுமதி வாங்க வேண்டும் என்பது கட்டாயம். எனவே அந்த கட்டுமான பணிகளுக்கு உரிய அனுமதி இருக்கிறதா என்பதனை உடனடியாக அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், ஒருவேளை அதற்கான உரிய அனுமதிகள் பெறப்படாமல் கட்டுமானங்கள் கட்டப்படுமாயின் அதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது கேரள அரசிற்கு விதித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் மேற்கொள்ளக்கூடிய கட்டுமானங்களுக்கு கேரள அரசு உரிய அனுமதிகளை ஃபாரஸ்ட் என சொல்லக்கூடிய துறைகளிடம் கேட்டு பெற வேண்டும் என்ற ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. உரிய அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கு பிறகாகவே அவர்கள் அந்த கட்டுமான பணிகளையும் மீண்டும் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கு வரக்கூடிய 23ஆம் தேதி, ஜூலை மாதம் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது.